தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயராலே இத்தொழுகையில் ஒருங்கிணைந்திருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அனைவரும் கடவுளை தொழுவோம். தீப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தாரகடல் உயிர்வார் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தாரகடல் உயிர்வார் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுதுள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவுள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். பாருங்கள், ஜெபம் ஏறெடுப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். பாருங்கள், என்று எங்களை தொழுகைக்கு கூட்டிச் சேர்க்கிற நல்ல கடவுளே, நீர் தந்த இந்த வருஷத்தின் 16வது நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 நன்றி சொல்கின்றோம். ஆண்டவர் இந்த தொழுகையை ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமத்திலே தொழுகையில் ஒருங்கிணைந்திருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய ஆவியால் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இங்கு பாடுகிற பாடல்கள், படிக்கிற பாடம், தியானிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம் முழுவதையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தையும் திவ்ய பிரசன்னத்தையும் இந்த தொழுகையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்தார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் ஞான பாடல் 7 பாடுவோம். ஞான பாடல் 7. நாம் தேவ சன்னிதானத்தில். நாம் தேவ சன்னிதானத்தில் மகிழ்ச்சியாக வந்தாதி கர்த்தர் நண்டையில் வணக்கம் செய்வோமாக. யெகோவாவுக்கு நிகர் யாவும் நன்றாக செய்கிறோம். கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. கர்த்தாதி கர்த்தர் ஞானத்தால் யாவற்றையும் நன்றாக அடைத்து திட்டம் செய்ததால் மாதவனுக்கு மாக விண்மண் கடல் ஆகாயமும் விடாமல் துதி செலுத்தும். கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. மேலான அற்புதங்களை செய்த
கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. மெய்மார்க்கத்தாரே கர்த்தரை துதித்து கொண்டீரோங்கள். அவர் சிறந்த நாமத்தை எந்நேரமும் தோளுங்கள். அவரெல்லாம் படைத்தவர் கர்த்தாதி கர்த்தரானவர். கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிப்பதற்காக எடுத்துக்கொண்ட திருமறை பாடம் மத்தேயு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வசனங்கள் அடங்கிய பகுதிகளை படிக்க கேளுங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 20வது வசனம் முடிய படிக்க கேளுங்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். படிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் எடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தொழுகைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு என்கிற பொருளிலே ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எங்களை தொழுகையின் வழியாய் ஒருங்கிணைத்ததற்காக நன்றி சொல்கின்றோம். ஒருங்கிணைந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் உம்முடைய சன்னிதானத்திலே இருக்கிற போது எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தும் இடத்தில் வருகிறோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தினர் புறக்கணியீர் என்று தாவீது தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டிடத்தில் நெருங்கினது போல இளைய குமாரனும் தவறை உணர்ந்து
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்ற தீர்மானத்தோடு தந்தையிடம் திரும்பினது போல, ஆண்டவரே, தொழுகையின் வழியாய் உம்மிடத்திலே ஒருங்கிணைந்திருக்கிற நாட்கள் உம்மிடத்திலே எங்கள் தவறுகளெல்லாம் அறிக்கை செய்து நிற்கிறோம். அப்பா, ஒரு விசை எங்களை மன்னித்து எங்களுடைய எல்லாம் எதிர்களையும் விட்டு திரும்பின எங்களுக்கு ஒரு வாழ்வை, ஒரு நிறைவான முன்னேற்றங்களை, நன்மையை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, உம்மிடத்திலே அர்ப்பணித்த எங்களுக்கு வாழ்வின் பல்வேறு நன்மைகளை நீர் தந்து வருகிறீரே, தம்மை போற்றுகின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமைகளும் இல்லை. அப்படியே ஆண்டவர், நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா கிருபை வரங்களுக்காக நன்றி சொல்கின்றோம். எங்களுடைய வாழ்வெல்லாம் உமக்குள்ளாக பெற்றோரோடும் உடன்பிறந்தவர்களோடும் குடும்பத்தின் துணையோடும் பிள்ளைகளோடும் நிறைவான ஒரு வாழ்வை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறீரே, ஸ்தோத்தரிக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது பல்வேறு துன்பங்களுக்கும் தீமைகளுக்கும் எங்களை காத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இன்னும் எத்தனை விதமான இக்கட்டுகளும் துன்பங்களும் கவலையும் கண்ணீரும் ஆட்கொண்ட போதும் அவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி கடவுள் எங்களை தப்புவித்து இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்தில் வாழுகிற போது உலகத்தினுடைய பல்வேறு நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், உலகத்தின் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் எங்களை வழிநடத்ததுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே பல அமைப்புகளை, ஆட்சியாளர்களை தந்திருக்கின்றீர். அவர்கள் மூலமாகவும் பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள செய்திருக்கிறீர், நன்றி சொல்கின்றோம். நல்ல கர்த்தாவே, குடும்பங்களில் தந்திருக்கின்ற பிள்ளை செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. அவர்களுக்கு வேண்டிய சுகபலத்தை நன்மை தர ஜெபிக்கிறோம். அவர்கள் தொடர்கிற கல்வியை எல்லாம் ஆசீர்வதித்து அதன் வழியாய் நல்ல அறிவு, புத்தி, ஞானம், விவேகம் இவைகளெல்லாம் பெற்று கடவுளுக்குள் நல்ல முன்னேற்றங்களை எதிர்காலங்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாரும். கல்வியில் மட்டுமல்ல, பெற்றிருக்கிற கல்விக்கேற்றபடி நல்ல வேலை வாய்ப்புகள் தந்து ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே அநேகருடைய வாழ்க்கையில் வாலிபத்துக்கு நேராய் வந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்தருளும். பரிசுத்தத்தோடு வாழ அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். காலாகாலம் ஆண்டவர் குடும்ப அமைப்பை தந்து வருகிறீர். அவ்விதமாக எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கான ஒழுங்குகளை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல துணைகளை அமைத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களும் பல்வேறு விதமான தடைகளும், இன்னும் வாழ்க்கையில் பல இடர்களும் சந்தேகங்களும், இவ்விதமாய் பிரிவினை எண்ணங்களில் இருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. பிரிந்து போனவர்களும் உண்டு. அவர்களெல்லாம் கடவுள் இணைத்த அனுபவத்திலே தொடர்ந்து இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலையை தாரும். மனிதனுடைய பிரிக்கிற எண்ணத்தில் இருந்தவர்களை பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய கர்ப்பத்தின் கனிக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் இறங்கி இஸ்ரவேலருக்குள் மலடுகள் இருப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்ப்பத்தின் கனிகளால் அலங்கரித்து ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்ப்ப ஸ்திரீகளாக இருக்கிறவர்களையும் பாதுகாத்து விடுதலையை தாரும். எந்த தடையும் இல்லாதபடி ஆண்டவர் நல்ல விடுதலையை தந்து அதனால் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து வர அருள் தாரும். பிள்ளை பெற்றை முடித்திருக்கிறவர்களையும் எந்த உலக சத்துவங்களும் தொடாதபடி தாயையும் சேயையும் பத்திரமாய் காத்து நன்மையானவர்களை, உயிரானவர்களை தருவண்டியான ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தினால் பல்விதமான முன்னேற்றமான பாதைகளுக்கு எடுக்கிற முயற்சி ஆஸ்வதியும். வாழ்வுக்கு தேவையான பொருளாதாரத்துக்காக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்கிற முயற்சியில் ஆண்டுடைய உதவி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயங்களை செய்கிறவர்கள், வியாபாரங்களை செய்கிறவர்கள், சிறிய தொழில்கள், பெரிய தொழில்கள் செய்கிறவர்கள், முதலீடுகளை வைத்து அதன் வழியாய் பல்வேறு முயற்சி செய்கிறவர்கள், இன்னும் கடினமாய் உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அனைவருடைய உழைப்பையும் கண்ணோக்கி பாரும்.
மரங்களில் ஏறி இறங்கி கட்டிடங்களில் ஏறி இறங்கி பணியாற்றுகிறவர்கள், தண்ணீர் தரை ஆகாய மார்க்கமாய் பணியாற்றுகிறவர்கள், இன்னும் ஆண்டவரே கடினமாய் வாகனங்களை ஓட்டி நடத்தி செல்கிறவர்களாக, தினசரி பால்வெட்டும் தொழில்கள், கல்லுடைக்கும் தொழில்கள், பல்வேறு விதமான கடின உழைப்பில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் பாதுகாக்க ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உழைப்பதில் எந்த விதமான நஷ்டமும் ஏமாற்றம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அநேகர் கடினமாய் உழைத்து தினசரி வேலைகளை செய்து வருமானம் சேர்ப்பதற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தினால் அநேகர் ஆண்டவருக்குள் கொடுத்திருக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவுபூர்வமாய் பணியாற்றுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். மருத்துவம் சார்ந்து பணியாற்றுகிற ஏராளம் பேர் உண்டு. ஒவ்வொருடைய மருத்துவ பணிகளையும் அதை சார்ந்த பணிகளையும் மக்களுக்கு தேவையான சுகமளிக்கிற ஒரு பணி அவர்களுக்கு கிடைக்க அருள் தாரும். அப்படியே நல்ல கர்த்தாவே, தொடர்ந்து பொறியியல் சார்ந்து பணியாற்றவர்கள் இருக்கிறார்கள். பொறியியல் சார்பாக எந்தெந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அதன் வழியாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பெருக்கமான நன்மைகளை முன்னேற்றங்களையும் நாட்டில் அதனால் வளர்ச்சி திட்டங்களையும் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். கல்வி பணி சார்ந்து பணியாற்றுகிற அத்தனை பேருக்கு ஜெபிக்கிறோம். கல்வி பணியை எந்தெந்த வழியில் செய்திருந்தாலும் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அறிவு ஒளி அநேகருக்கு கிடைக்க அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதி நியாயங்கள் புரட்டப்படாமல் அது மக்களுக்கு சென்றடையத்தக்கதாய் நீதித்துறை சார்ந்து பணியாற்றுகிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கின்றோம். கடவுள் அவர்களையும் பயன்படுத்தி ஆண்டவருடைய இரக்கத்தினால் மக்கள் நீதியோடு நியாயத்தோடு விடுதலையோடு வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருக்குள்ளாக இன்னும் அநேகர் நாட்டிலே சட்ட ஒழுங்குகள் சீர்குலையாதபடி அதற்காக வைத்திருக்கின்ற அமைப்புகளையும் ஒவ்வொரு பணியாளர்களையும் நம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். இராணுவ துறையாக, காவல் துறையாக அதிலே பணியாற்றுகிற அதிகாரிகளும் பணியாளர்களையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வேறு சில அமைப்புகள் மூலமாய் நாட்டிலே சட்ட ஒழுங்கு சீர்குலையாமல் ஆண்டவர் பாதுகாக்க ஒழுங்குபடுத்தினீரே, அவையெல்லாம் தொடர்ந்து நிறைவானபடி பாதுகாத்து நிறைவு தர ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, சமூக பணிகளாய், தொண்டு பணிகளாய், இன்னும் பல்வேறு மக்களுக்கு தேவையான பல பணித்திட்டங்களையும் ஆண்டவர் தந்திருக்கின்றீர். அவைகளை ஈடுபடுகிற அத்தனை பேருக்கும் வேண்டிய நன்மைகளை முன்னேற்றங்களை தாரும். எங்கள் பிள்ளைகள் இந்தியாவின் பல மாநிலங்களிலே உழைக்க போயிருக்கிறார்கள். இன்னும் இந்திய நாட்டுக்கு வெளிநாடுகளுக்கு உழைக்க போயிருக்கிறார்கள். போயிருக்கிற அத்தனை பேரையும் நீர் பாதுகாத்த நல்ல செய்தலை தந்து வருகிறீர். அவ்வப்போது குடும்பங்களிலே கூட்டி சேர்த்திருக்கிறீர். திரும்ப வந்து ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்தவர்கள் தங்கள் தங்கள் பணியிடங்களுக்கு ஆயத்தப்படுவதும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கர்த்தருடைய அருளால் தொடர்ந்து வழிநடத்தி நல்ல முன்னேற்றங்களை, உயர்ந்த ஆசீர்வாதங்களை, பணிகளை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்துக்காக என்னென்ன முயற்சி செய்தாலும் மிருகங்களை வளர்த்து பறவைகளை வளர்த்து இதன் வழியாய் முயற்சிகளை செய்கிறவர்களுக்கும் அதில் தடையில்லாதபடி வருமானம் கிடைக்கார்கள் தார். அப்படியே கர்த்தருக்குள்ளாக இன்னும் ஒவ்வொருவருடைய வாழ்விலே நோய் துன்பங்கள் தாக்காதபடியும் காத்துக்கொள்ள ஜெபிக்கின்றோம். அநேகர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதை காண்கிறீர். மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், பலவீனமாக சுற்றித் திரிகிறவர்களையும் நோயிலிருந்து விடுதலை தரும்படியாய் ஆண்டவர் அற்புதமான சுகத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அறுவை சிகிச்சையை முடித்திருக்கிற அநேகர் உண்டு, அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கிறவர்கள் உண்டு. இவர்களெல்லாம் உமக்குள்ளாக நல்ல விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் மருத்துவர்கள் மூலமாய் கடவுள் நிபுணமான சிகிச்சைகள் கிடைக்க அருள் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். மன அழுத்தத்தில் இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். தவறுகளை செய்து அதிலிருந்து பயத்தோடும் வேதனையோடும் வாழ்கிறவர்கள் உண்டு. மாமிச இச்சைகள், துன்மார்க்க வாழ்க்கைகளினாலே அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே தவறு செய்து அதனால் பயந்து மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உடைய இரத்தத்தால் கழுவி விடுதலை தருவீராக. வயது முதிர்ந்து பலவீனத்தோடு இருக்கிற உண்டு. ஆண்டவர் அவர்களையும் பாதுகாத்து விருத்தாப்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எந்த விதமான பலவீனங்களோ பயங்களோ அழுகாதபடி ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து விடுதலை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் மதுபான பிரியர்களாக, போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவர் ரட்சித்து அவர்களிருந்தெல்லாம் கர்த்தருக்குள்ளாக விடுதலையோடு முன்னேற்ற பாதையிலே அந்த குடும்பங்கள் நலிந்து போகாதபடி சமூகத்திலே அவர்களும் உயர்ந்து வாழத்தக்கதாய், இந்த தவறான பாதையை அவர்கள் விட்டுவிடத்தக்கதாய், விடுதலையோடு ரட்சிப்பின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே,
இன்னும் இந்த பிராந்தியத்தில் வாழுகிற அத்தனை மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து நிறைவாக நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுக்கு தேவையான வீடு, நிலம், இன்னும் அன்றாட வாழ்வுக்கு தேவையான அநேகத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமான நன்மைகளை தார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியங்கள், ஏனைய பல்வேறு நன்மைகள் அனைத்தையும் கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, ஆண்டவர் தந்திருக்கின்ற ஊழியங்களை செய்வதற்காக அநேகரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிற அத்தனை பேரையும் நீர் கனப்படுத்தி வருவதற்காக நன்றி சொல்கின்றோம். எங்கள் திருச்சபையிலும் முன்னாள் இந்நாள் ஊழியம் செய்கின்ற சபை குழுவை பயன்படுத்தி வருகிறீர். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிக்க ஜெபிக்கின்றோம். கிளைச்சங்க பொறுப்பாளர்களை தந்திருக்கின்றீர். எல்லா கிளைச்சங்க பொறுப்பாளர்களையும் அதில் ஊழியம் செய்கிற உறுப்பினர்களையும் சபையில் மட்டுமல்ல எங்களுடைய சேகரித்துக்கப்பட்ட அனைத்து கிளைச்சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் ஊழியம் செய்வர்களையும் உறுப்பினர்களையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அதுபோன்று ஆண்டவரே, இன்னும் மிஷனரி பணிகளை தந்திருக்கின்றீர். இன்னும் பல்வேறு சபை பெரிய ஊழியங்களை தந்திருக்கின்றீர். இவைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கிற மிஷனரிகள், ஊழியம் செய்கிறவர்கள் அனைவரையும் உடைய ஆவிக்குள்ளாக்கி நடத்த ஜெபிக்கின்றோம். அப்படியே இவைகளுக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற மக்களையும் கர்த்தருடைய ஆவியினால் தொடர்ந்து ஆஸ்வதித்து நிறைவுபடுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, தொடர்ந்து எங்களுடைய திருச்சபைக்கு வெளியே நடக்கின்ற எல்லா ஊழியங்களுக்காக, இன்னும் தடைபட்டிருக்கிற ஊழியங்கள் தொடர்ந்து செய்யத்தக்கதாக, இந்த கொரோனா தொற்று மாறவும், இயல்பாக மக்கள் குடிவரத்தக்கதாய், இயல்பு நிலை நாட்டில் வரத்தக்கதாய் சீக்கிரம் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சேகரிக்கப்பட்ட எல்லா போதகர்கள், எவாஞ்சலிஸ்ட், சர்ச் ஒர்க்கர்ஸ், இன்னும் சபை குழுக்கள், சபையின் மக்கள், சபையின் பணியாளர்கள், இவர்கள் மூலமாய் சேகரங்களிலே நல்ல திருப்பணிகள், எங்கள் சேகரம் மட்டுமல்ல பேராயத்தில் உட்பட்ட அனைத்து சேகரங்களையும் எங்களுடைய பேராயத்தின் ஊழியங்களை ஆஸ்வதியும். பேராயர் குடும்பமாக பயன்படுத்தி வருகிறீர், தொடர்ந்து பயன்படுத்தி ஆஸ்வதியும். எங்களுடைய தலைவர்களையும் ஆண்டவர் அதில் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே எங்களுடைய ஸ்நாடில் இருக்கின்ற மாடரேட்டர், டிப்யூட்டி மாடரேட்டர், அங்குள்ள பணியாளர்களையும் எல்லா அதிகாரிகளையும் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் சார்ந்து நடக்கின்ற அத்தனை ஊழியங்களையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் இன்னும் விரிவடைய ஊழியம் செய்வர்களை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆளுகிற மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மாவட்டத்தில் உள்ள ஆண்டவர் ஆட்சியர், இன்னும் அவர்களோடு இணைந்து ஆட்சி செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் பயன்படுத்தி வருகிறீர். அனைத்து அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் பயன்படுத்துகிறீர். நல்ல திட்டங்கள் மாவட்டங்கள் கிடைக்கட்டும். அப்படியே மாநிலங்கள் தோறும் இருக்கிற ஆளுநர், முதலமைச்சர், ஏனைய அரசியல்வாதிகளையும் அரசு பணிகளையும் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றங்களை தர ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நாடு, உலக நாடுகளுக்கான ஜெபிக்கின்றோம். அவைகள் இருக்கின்ற பிரசிடென்ட், பிரதமர், மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள், ஆளும் வர்க்கத்தினர்கள், அதிகார வர்க்கத்தினர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றமான நன்மைகளையும் உயர்வுகளையும் மக்கள் பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. ஆண்டவருடைய சமாதானம் எங்கும் இருக்கட்டும். ஆங்காங்கே தீவிரவாதம் இருக்கிறது. அந்த செயல் செய்கிறவர்களை மனம் திரும்பி தீவிரவாதத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் இயற்கை சீற்றங்கள் இருக்கிறது. இயற்கை அழிவுகளினால் பாதிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். இயற்கை சீற்றங்களையும் ஆண்டவர் கட்டுப்படுத்தி பாதுகாக்க ஜெபிக்கின்றோம். சாலை விபத்துகள் ஏராளம் இருக்கிறது. சாலை விபத்தில் உட்பட்ட அநேகரை ஆண்டவர் தாமை பாதுகாத்து பொருளிழந்து உயிரிழந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் தேர்ந்து ஜெபிக்கின்றோம். இன்னும் பல்வேறு விதமான ஆண்டவர் தீமைகளினாலே, இன்னும் சோதனைகளினாலே அகப்பட்டிருக்கிற மக்களை எல்லாம் உம்முடைய அருளினால் சமாதானத்தோடு நடத்துவீராக. நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலேயும் ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு என்கிற பொருளிலே இந்த தொழுகை மட்டுமல்ல, தொடர்ந்து அருளிரையை நாங்கள் கேட்க போகிறோம். அருளிரை தருகிற போதகரை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆவியானவர் அவரோடு பேசி அவர் மூலமாய் நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பயனுள்ளதாய் அமைய அருள் தருவீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆஸ்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, இந்த காணொளி காட்சியின் வழியாய் இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்திக்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதி. பரிசுத்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதி. மனம் திரும்புதலுக்கென்று
நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அன்பானவர்களே, திருமுலைக்கை குறித்த அல்லது ஞானஸ்நானத்தை குறித்த பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் உண்டு. பல சபை பிரிவுகளை சார்ந்தவர்கள் இப்படித்தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று வாதிடுவார்கள். ஞானஸ்நானத்தையே ஒரு கோட்பாடாக வைத்து சபை மக்களை பிரித்து செல்கின்ற ஒரு நிலையும் இல்லாமல் இல்லை. ஆனால் ஞானஸ்நானம் என்பது ஆண்டவரோடு நம்மை ஒரு புதிய வாழ்விற்கென்று இணைக்கின்ற வெளிப்படையான ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் நம்மை ஆண்டவரோடு ஒரு புதிய வாழ்விற்கென்று இணைக்கின்ற ஒரு வெளிப்படையான அடையாளம் ஞானஸ்நானம். இங்கே நாம் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் இந்த வசனங்களிலே நாம் படிக்கும்போது, இங்கே யோர்தான் நதி, இந்த நதியின் அருகையிலே திருமுழுக்கு பெற்றுக்கொள்வதற்காக திரள் கூட்டமான மக்கள் நிற்கிறார்கள். 5, 6, 7 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கும்போது, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும், அதோடு பரிசேயர், சதுசேயர், படைவீரர்கள், ஆயக்காரர்கள் என்று திரள் கூட்டமான மக்கள் இங்கே யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள். இங்கே யோவான் ஸ்நாபகன் ஞானஸ்நானத்தை அனைவருக்கும் கொடுக்கின்றார். அந்த ஞானஸ்நானத்தினுடைய உட்பொருள் மனமாற்றம் என்பதே அந்த ஞானஸ்நானத்தினுடைய நோக்கம். அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இங்கே தண்ணீரோ ஆழமோ நதியோ இடமோ அல்ல, வாழ்வு மாற்றமே இங்கே முக்கியப்படுத்தப்படுகின்றது. ஞானஸ்நானம் எதற்காக கொடுக்கிறேன் என்று யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறார் என்றால், மனம் திரும்புதலுக்குரிய அடையாளமாக நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனவே அந்த மனம் திரும்புதலுக்கு, உண்மையான ஒரு மன மாற்றத்திற்கு திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் இங்கே அழைப்பு தருகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு இந்த நாளிலே தரப்பட்ட செய்தியின் பொருள் ஒரே உடல், ஒரே திருமுழுக்கு. அப்படி என்றால் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. புதிய வாழ்க்கைக்குரிய அடையாளத்திற்காக அது எப்படி பெற்றுக்கொள்வது என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ வேண்டும் என்பது முக்கியம். அதற்கு முதலாவது இறைவனோடு இந்த ஞானஸ்நானம் நம்மை இணைக்கின்றது. ஒரு கசப்பான கனியை தருகின்ற செடியானது ஒரு இனிப்பான கனியை தருகின்ற ஒரு செடியோடு ஒட்ட வைக்கப்படும் போது, இந்த கசப்பான கனியை தருகின்ற செடியினுடைய அந்த தன்மை வர வர அது மாறி அந்த செடியும் பிற்பாடு இனிமையான கனியை தருகின்றது. அதுபோல பாவ வாழ்க்கையில் இருக்கிற மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு இசைவு தேவை.
அந்த இசைவு கிறிஸ்துவிலே தன்னை இணைக்கிறதற்கு ஒரு அடையாளம்தான் ஞானஸ்நானம். திருமறையிலே கிறிஸ்து சபையின் சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒருவர் திருமுழுக்கு பெற்று சபையிலே இணைக்கப்படுகிறார் என்றால் அவர் கிறிஸ்துவோடு ஒரு பரிசுத்தமான வாழ்விற்காக இணைக்கப்படுகிறார் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. அப்படி என்றால் ஞானஸ்நானம் ஒரு பரிசுத்தமான வாழ்விற்கு நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கின்றதான ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமாக ஞானஸ்நானம் இருக்கிறது. பாவமுள்ள மனிதன் பரிசுத்தராகி ஆண்டவரோடு இணைக்கப்படுகின்றான். இயேசு கிறிஸ்துவை குறித்து திருமறை சொல்லுகின்ற உண்மை, தீர்க்கதரிசிகள் சொல்லுகின்ற உண்மை, அவர் பாவமற்றவர், அவர் பரிசுத்தர். எனவே பாவமற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பாவியான மனிதனோடு தன்னை இணைத்து கொள்ளும்படியாக இங்கே அவரும் திருமுழுக்கு பெறுகின்றார். யோவானிடத்திலே அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வரும்போது யோவான் அவரை தடை செய்கின்றார். நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்க இயேசுநாதர் சொல்லுகிறார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஏற்றதாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகிறார். இங்கே இயேசு ஞானஸ்நானம் பெற்று பாவிகளோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். மனந்திரும்புகள் என்றால் நீதி வாழ்விற்கு திரும்புங்கள் என்பதே அதனுடைய பொருள். ஆக கிறிஸ்து பாவிகளோடு தன்னை இணைத்து அவர்களும் தன்னை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அடையாளமாக இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கின்றார். இங்கே எப்படி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது என்பதல்ல, ஆண்டவரோடு நாம் இணைவதுதான் முக்கியம். ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு ஒரு நீதி வாழ்க்கைக்காக, பரிசுத்தமான வாழ்க்கைக்காக இணைவதுதான் முக்கியமான காரியம். ஞானஸ்நானம் நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கின்ற ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம். இரண்டாவது, ஞானஸ்நானம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கின்றதற்கு ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம். ஒரு வீடானது அதனுடைய மேற்கூரையும் சுவரும் அழிந்து கொண்டே இருந்தது. அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த வீடு ஏன் இப்படி அழிகின்றது என்றால் சகோதரங்களுக்கிடையே முற்றுப்பெறாத உடன்படிக்கை, அதாவது நல்ல ஒரு உடன்பாடு இல்லாத காரணத்தினால் இந்த வீடு அழிகின்றது என்று சொன்னார்கள். ஆக அந்த வீடு அழிவினின்று பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் சகோதரர்கள் நல்ல ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஒரு பாவியான மனிதன் தன்னுடைய வாழ்விலே பாவ நிலையிலிருந்து தன்னை மீட்டு காத்து கொள்ள வேண்டுமென்றால் கிறிஸ்துவோடு அவன் உடன்படிக்கை செய்ய வேண்டும். அந்த கிறிஸ்துவோடு ஒரு புதிய வாழ்விற்கென்று உடன்படிக்கை செய்கின்ற ஒரு வெளிப்படையான அடையாளமே ஞானஸ்நானம். இங்கே யோவான் ஸ்நாபகனிடத்திலே அநேக மக்கள் வந்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அவர்களுக்கு பல உண்மைகளை போதிக்கின்றார். அப்போது அந்த மக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போது அவர்களுக்கு சொன்ன உபதேசம் என்னவென்றால், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று போதிக்கிறார். ஆயக்காரர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்று போதிக்கின்றார். போர்ச்சேவர்கள் கேட்கிறார்கள்,
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு போர் செய்வர்களுக்கு யோவான் ஸ்நாபகன் சொல்லுகின்ற போதனை, ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்று போதிக்கின்றார். ஆக மனிதன் தன்னுடைய வாழ்விலே தான் விரும்புகிறபடி ஒரு காரியத்தை செய்ய லஞ்சம் வாங்குகிறான். தான் விரும்புகிறபடி தன்னுடைய வாழ்விலே நிர்ணயித்த கட்டணத்திற்கு மிஞ்சி வாங்குகிறான். தான் விரும்புகிறபடி தன்னுடைய வாழ்க்கையே என்கிற நிலையிலே சுயநலம் உள்ளவனாக மனிதன் வாழுகின்றான். இங்கே யோவான் ஸ்நாபகன் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சொல்லுகிற உண்மை, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், உங்களால் எவருக்கும் எந்த தீமையும் செய்யாதபடி நீங்கள் நீதி வாழ்க்கை வாழ வேண்டும், உங்களுடைய பணியிலும் சரி வாழ்விலும் சரி உத்தமமாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற போதனைகளை இங்கே ஞானஸ்நானம் பெற வந்தவர்களுக்கு சொல்லுகின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் ஞானஸ்நானம் நம்மை ஒரு பரிசுத்தமான வாழ்விற்கு உடன்படிக்கை செய்கின்றதற்கு அடையாளமாக, அது வெளிப்படையான ஒரு அடையாளமாக ஞானஸ்நானம் காணப்படுகிறது. நான் இனிமேல் இறைவனுடைய பிள்ளையாய், இறைவனுக்குள்ளே நான் தூய்மையாய், நீதியாய், பக்தியாய் வாழ்வேன் என்பதற்குரிய வெளிப்படையான அடையாளம். மூன்றாவது, ஞானஸ்நானம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே உண்மையான ஒரு அர்ப்பணத்தை தருகின்றது. ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பாவத்திற்கு மரித்தவர்களாய் வாழ, அதற்கு ஒரு வெளிப்படையான அடையாளமாக நம்மை உணர்த்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இனிமேல் எந்த அக்கிரமங்களும் தீமைகளும் செய்ய மாட்டேன் என்றும், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன் என்பதற்கும் ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமாக ஞானஸ்நானம் காணப்படுகிறது. இங்கே யோவான் ஸ்நாபகர் தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டி வந்த சதுசேயர், பரிசேயர் என்பவர்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே என்கிற ஒரு அடைமொழியை பயன்படுத்துகின்றார். விரியன் பாம்பிலே கொல்லுகின்ற விஷத்தன்மை அதற்குள்ளே இருக்கிறது. அது ஒரு மனிதனை தீண்டிவிட்டால் அந்த மனிதன் இறந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்படியே உங்களுக்குள்ளே அக்கிரமங்களும் அநியாயங்களும் நிறைந்தவர்களாய் நீங்கள் வாழுகிறீர்கள் என்கிற நிலையிலே விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர்களை அழைக்கின்றார். இயேசுநாதர் இவர்களை குறிப்பிடும்போது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, மாய்மாலக்காரர் என்று இவர்களை சொல்லுகின்றார். பார்ப்பதற்கு பக்தியாகவும், ஆனால் உள்ளத்திலே அக்கிரமங்களும் அநீதிகளும் நிறைந்தவர்களாகவும் அவருடைய உள்ளான வாழ்க்கையை கண்டித்து ஆண்டவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்கிறார். கல்லறைக்குள்ளே துர்நாற்றமும் மரித்தவருடைய எலும்புகளும் நிறைந்திருக்கும். அங்கே எந்த விதமான அங்கே ஒரு அசுத்தமான ஒரு நிலை கல்லறையின் உள்ளே, ஆனால் வெளியே அலங்காரமான தோற்றம். இப்படி வாழுகின்ற வாழ்க்கையை ஆண்டவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்கிறார். உள்ளத்திலே அக்கிரமங்களும் அநீதிகளும் நிறைந்து தோற்றத்திலே பக்தியாளர்களைப் போல தங்களை காட்டினார்கள். அவர்களை மாய்மாலக்காரர் என்று ஆண்டவர் அழைத்தார்.
யோவான் ஸ்நாபகன் இங்கே அவர்களை விரியன் பாம்பு குட்டிகள் என்று அழைக்கிறார். ஆக இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த அக்கிரமமான வாழ்விற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு வெளிப்படையான அடையாளத்தை தருவதுதான் ஞானஸ்நானம். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6:11 சொல்கிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்திற்கு மரித்து தேவனுக்கென்று பரிசுத்தமான வாழ்விற்கென்று பிழைக்கின்ற வாழ்விற்கென்று தங்களை ஒப்படைக்கின்ற ஒரு அனுபவத்திற்கு ஞானஸ்நானம் அது வெளிப்படையான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இனி ஞானஸ்நானம் கிறிஸ்துவிலே ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்குரிய அடையாளமாக காணப்படுகிறது. ரோமர் நிருபம் 6:13 படிக்கும்போது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் இதுவரையிலும் வாழ்ந்த அநீதியான அக்கிரமமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவருக்கென்று நீதிக்கென்று பிழைக்கின்ற ஒரு வாழ்விற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்குரிய ஒரு வெளிப்படையான அடையாளமாக ஞானஸ்நானம் காணப்படுகிறது. ஆம், அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் புதிய வாழ்விற்கான ஒரு புதிய ஜீவனை கிறிஸ்துவிலே தருகிறது. எனவேதான் பவுலடியார் சொல்லும்போது, இனி வாழ்வது என்னிலே நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். ஒருவர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையிலே சேர்க்கப்படும் போது அவர்களே இருந்த பாவ வாழ்க்கை எல்லாம் முடிந்து போய் பரிசுத்தமான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. கிறிஸ்து அவர்களே வாழுகிறார். இனி கிறிஸ்துவே அவர்களே செயலாற்றுவார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். கிறிஸ்து வாழ்ந்தபடி உண்மையான பரிசுத்தமான பக்தியான வாழ்விற்கு ஞானஸ்நானம் நம்மை அழைக்கின்றதற்குரிய ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, எனவே ஞானஸ்நானம் என்பது இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய நிலை அல்ல. ஞானஸ்நானம் பெறுவது எப்படி பெற்றுக்கொள்வது என்பது முக்கியமல்ல. நாம் ஞானஸ்நானம் உணர்த்துகின்ற உண்மையை, அதனுடைய பொருளை உணர்ந்து கிறிஸ்துவோடு ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஐக்கியப்பட்டு ஒரு பரிசுத்தமான பக்தியான வாழ்விற்கு நம்மை அர்ப்பணிப்பதுதான் ஞானஸ்நானத்தினுடைய உண்மையான தன்மையாக இருக்கிறது. எனவே ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு இணைந்து ஒரு புதிய வாழ்விற்கு நம்மை அர்ப்பணித்து புதிய ஜீவனோடு வாழ்வோம். அத்தகைய மேலான வாழ்வை ஞானஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் இணைந்து நமது விசுவாசத்தில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமடத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உருளோரையும் மரித்தோரையும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும்
பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். மறுபடியும் நாம் இணைந்து கீர்த்தனை 131 பாடுவோம். கீர்த்தனை 131. இயேசுவின் நாமமே திருநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இணையில்லையே விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே, ஆசினி இல்லதற்கு இணையில்லையே விசுவாசித்தவர்களுக்கு குறைவில்லையே. நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவாதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இத்தரையில் மெத்தவாதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதோளும் கண்டு பயந்தோடும் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, தீய பாவப்பில் நீதவிற்கும் பாரிகாரி. அச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, தீய பாவப்பில் நீதவிற்கும் பாரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஜெபம் எடுப்போம். துதிகள் மத்தியில் வாசமணுகிற நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக மறுபடியும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு என்கிற பொருளிலே அர்த்தமுள்ள ஒரு தொழுகையை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தீர், நன்றி சொல்கிறோம். தொழுகையின் வழியாய் கேட்டு அருளறிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்கிற வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஞானஸ்நானம் இறைவனோடு இணைக்கும் அடையாளம். ஞானஸ்நானம் இறைவனோடு உடன்படிக்கை செய்யும் அடையாளம். ஞானஸ்நானம் அர்ப்பணத்துக்கு நடத்தும் அடையாளம். ஆண்டவரே, இவ்விதமாய் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் ஒரே உடல் ஒரே திருமுழுக்கினுடைய பொருளை
ஒரு சிறப்பான அருளின் மூலமாய் பெற்றுக்கொள்ள செய்தீர், நன்றி சொல்கிறோம். அருளுரை தந்த போதகரை பயன்படுத்தினீர். கேட்ட உள்ளங்களும் அதன் வழியாய் இன்னும் அர்ப்பணித்து பொருளுள்ள வாழ்விலை வாழ்ந்து காட்ட அருள் தாரும். நல்ல கர்த்தாவே, நம்முடைய நாமத்திலே ஆங்காங்கே காணொளி தொழுகையில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அனைவரையும் ஆஸ்வதியும். புதிதாய் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்களுக்கும் ஆண்டவருடைய அருளை கொடுத்து ஆஸ்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயில் சுகம் பெற்றவர்களுக்கும் தொடர்ந்து அற்புதமானபடி இனி தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். புதுமண தம்பதியராக இருக்கிறவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரத்தை அர்ப்பணித்திருக்கிற இடத்திலேயே கர்த்தவர்களை பொருளாதாரத்திலும் புத்திர பாக்கியத்திலும் சமாதானமான விடுதலையான ஒரு வாழ்விலும் அவர்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிறவர்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கின்றோம். ஆவியானவர் அவருடைய புதிய வயதும் தம்பதியருடைய புதிய குடும்ப வாழ்வுடைய ஆண்டும் கடவுளுக்குள் ஆஸ்வதிக்கப்படுவதற்காக அமைய அருள் தருவீராக. வருஷத்து நன்மையால் முடிசூடுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, என்னால் விநாசனம் பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து தனி வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அருளை கொடுத்து நிறைவான நன்மைகளை ஆசீர்வாதங்களை தர ஜெபிக்கின்றோம். ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர். எங்களை அர்ப்பணித்த இடத்திலிருந்து நிறைவான வாழ்வை பெற்று முன்னேற அருள்தார். துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்றைக்கும் ஸ்தோத்திரம். இன்னோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏகாதேவாரீரோக்கே ஆரவாரமாயண்டோ ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கல்லிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.